இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டிருந்தனா இது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிருப்பேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். பாரதி வேண்டாம், எல்லாம் மீறி பேசுற. ஐயோ மித்ரா, உன் கூட ஒரே வம்பா போச்சே. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நீயா வந்த, கண்டதையும் பேசுன. இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு என்ன போய் எல்லாம் மீறி பேசுறேன்னு சொல்றியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க பாரு, நான் ஆதி கையால தாலி கட்டிக்கிட்டவன். அவருக்கு உரிமையான பொண்டாட்டி. அவர் என் கூட வாழ்ந்த வாழ்க்கையதான் அழிச்சிட்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா என் கிட்ட இருந்து முழுசா விவாகரத்துலாம் வாங்கிட்டு போல. நீங்க முழுசா ஆதிய உசுப்பேத்தி அந்த வேலைய பார்க்க வச்சிருக்கீங்க. அதனால சட்டப்படி இப்ப வரைக்கும் நான் தான் ஆதியோட பொண்டாட்டி. இந்த ஒரு சின்ன லாஜிக் கூட உனக்கு புரியலனா நீ இவ்ளோ பெரிய வெள்ளியா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? ஓ மித்ரா, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? பாரதி, இது எல்லாத்துக்குமே நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அத நான் இப்பவே சொல்லிடுறேன் மித்ரா. இப்போ நான் சொல்றத கேளு. உனக்கும் ஆதிக்கும் இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் நடக்காது. அதுதான் கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. நான் கொஞ்சமா தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாலியில குங்குமத்தை வச்சு காட்டுறேன். பாக்குறியா? பார்க்கதானே போற? பார்க்கதானே போறேன். ஓவர் கான்பிடன்ஸ் நல்லதுக்கு இல்ல பாரதி. நாளைக்கு எதுவுமே நடக்காம நீ அழுதுகிட்டு மூளையில போய் உட்கார்ந்துகிட்டு சோகமா இருக்கிறத நான் பார்க்க தான் போறேன். பாவம். ஐ அம் வெயிட்டிங். மித்ரா, ஐயோ ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். குட் நைட்.